Hi friends, welcome to KBARTSANDCREATIONS. இன்னைக்கு நம்ம சேனல்ல லோடிங் ஸ்டிச் வந்து டைப் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 டைப்ல பார்த்துருக்கோம். ஃப்ளாட் லோடிங் 1 அப்புறம் லோடிங் ஸ்டிச் வந்து எப்படி பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம டபுள் கலர் எப்படி யூஸ் பண்ணுறது லோடிங் ஸ்டிச்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டிச்சும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி டிசைனில் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் இப்போ வந்து சிங்கிள் பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் 2 பைப்பிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். நீங்கள் எந்த அளவு மார்க் பண்ணுறீங்களோ அந்த அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட் இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து நிறைய பிசுறு இருக்கிற மாதிரி த்ரெட் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறோம். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பைப்பிங் த்ரெட் வந்து எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ அந்த லைனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற டிப்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். எந்த டவுட்ஸுமே வராது நம்ம கிளாஸஸில். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம டபுள் த்ரெட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து ஸ்விங் த்ரெட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கும்போது நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக த்ரெட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நீங்களும். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து நீட்டாக வரும். நான் வந்து இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே டபுள் த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்கும்போது சிங்கிள் த்ரெட்டாக வாங்கிட்டிங்கன்னா பாபினில் வந்து சுற்றி வச்சுக்கலாம் நம்ம டபுள் த்ரெட்டாக. இல்லைனா நீங்கள் வாங்கும்போதே டபுள் த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு 4-5 கலரில் டபுள் த்ரெட் வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். த்ரெட் வாங்கும்போதும் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி பழகிட்டோன்னா உங்களால் வந்து டிசைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் இப்போவே வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டிச் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதாவது ஃப்ரீயாக வந்து நம்ம ஆரி கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து எடுக்கிறோம். நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம கிளாஸ் வந்து எப்படி பண்ணணுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதை ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து போட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கும் உங்களுக்கு. அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணலாம் எனக்கு நீங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் எல்லாமே இருக்கும். நீங்களும் பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு கலர் போதுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் கிராஸாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி. நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் கொடுத்துட்டு அதாவது அடுத்த டைம் வந்து அந்த கலர் எந்த அளவுக்கு வரணுமோ
அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுங்க. நான் பாருங்கள், பிங்க் கலரில் இருக்கிற த்ரெட்டு வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்கணும், ஸ்டிச் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் அடுத்த கலர் வந்து கொடுக்க போகிறேன். அந்த அளவுக்கு வந்து ரேண்டமாக நீங்கள் விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிச் கொடுத்து இன்னொரு நீடில் வந்து வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டா நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து கட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்து கொஞ்சம் லாங்காக கொண்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டும் வந்து சிக்காது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான். இது வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை கட் பண்ணி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த எல்லோ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து சேம் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம், கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டபுள் கலர் ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு டபுள் கலரில் வர மாதிரி இல்லை மல்டி கலர் கூட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மல்டி கலர் ஒர்க்குனா வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ் வந்து மல்டி கலரில் இருக்குன்னா அப்போது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த லோடிங் ஸ்டிச்சில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டிச்சோட லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றதுனால உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட் வந்து கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. அந்த மாதிரி வந்து கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற ஒர்க் நீட்டாக, அதாவது ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தாலும் ஃப்ரேமை விட்டு நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கேப் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போவே. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல அந்த எல்லோ கலர் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணும்போது இப்போ இந்த த்ரெட்டையும் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒரு 2 ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சைடில் வந்து ஏதாவது லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு பக்கம் வந்து த்ரெட்டை கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் கொடுத்து அந்த நீடில் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட் வந்து ரிமூவ் ஆகாது. உங்களுக்கும் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதோடு விடாமல் ஒரு ஸ்டிச் வந்து, அதாவது ஒரு டிசைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் பற்றி அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி அந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த குட்டி லாக் வந்து நல்லா ஸ்மாலாக போடுங்க. நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி தான் நம்ம கீழ்ப்பக்கமாக பார்த்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல லாக் வந்து கீழ்ப்பக்கமாகவும், மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுறத மேல் பக்கமாகவும் லாக் வந்து போடணும்னு சொல்லியிருப்போம் நம்ம. அதே மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் லாக் வந்து கீழே மேலே அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. பாருங்கள், இப்போ நான் பிங்க் கலர் வந்து முடிச்சிட்டேன். இப்போ எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இதே மாதிரி நம்ம ஒரு நெக் ஃபுல்லாகவே வந்து மாற்றி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்களும் வந்து ஒரு நெக் டிசைன் வந்து போட்டு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து ஷேப்லாம் வந்து எப்படி கொண்டு வந்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எல்லோ கலர் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துட்றேன். இதே மாதிரி எல்லோ கலர் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபினிஷிங்கும் நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் லாஸ்ட்டு கிளாஸ் பார்த்து இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அவுட்லைனுக்கு வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் மட்டும் கொடுக்குறேன் சிம்பிளாக. நீங்கள் வேணும்னா பீட், ஸ்டோன் செயின் எது வேணால் கொடுத்துக்கலாம். பேர்ல்ஸ் கூட கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்கணும். நான் வந்து இப்போ அதே பிங்க் கலரே வந்து யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கிளாத் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலனாலும் அந்த நீடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சைடில் வந்து கேப் தெரியும். அந்த கேப் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது கரெக்டாக நீட்டாக தெரியும் உங்களுக்கு ஒர்க்கு. நீட் ஃபினிஷிங் எல்லாம் கிடைக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸில் டபுள் த்ரெட்டுக்கும் சிங்கிள் த்ரெட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.